இந்தியா லெவல்ல இல்ல, உலக லெவல்ல மிகப்பெரிய விஞ்ஞானியா வலம் வந்து கொண்டிருந்த ஒருவருக்கு அவர் பெரிய அளவில் நேசிச்ச நாட்டுடைய ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் அவருக்கு போட்டியிடவா வேண்டாமா, போட்டியிடவா வேண்டாமான்னு சொல்லி பல கேள்விகள் அவரோட மைண்டு ஃபுல்லா வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைம் ஒரு மாணவி சொன்ன ஒரு பதில் தான் அவரை இந்தியாவுடைய 11வது பிரசிடென்டாகவே மாத்திருக்கு. நான் யாரை பத்தி பேசுறேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அவர் தான் நம்ம இந்தியாவுடைய மிசைல் மேன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் குஜராத் மாநிலத்துல ஒரு பள்ளியில மாணவர்களுடைய பேசிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய எதிரி யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அப்போ +2 மாணவி ஒருத்தர் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் தான் நம்மளுடைய முதல் மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பதில் அவருக்கு ரொம்ப பிடித்து போனதால நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பிரசிடெண்டா வெற்றி பெற்று நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று நினைத்ததாக கூறினார். இப்படிதான் நமக்கு அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடென்ட் ஆனாங்க. நல்ல கேள்வி, நல்ல பதிலும் ஒரு நல்ல தலைவரையே உருவாக்கும் பொழுது நம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாதா? ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரி வீடியோக்கள் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர்த்தா.